காப்பாத்துங்க, என் அன்றைய அவுக்குவாரையை காப்பாத்துங்க. நல்ல வேலை வீடு வந்துருச்சு. இப்ப என்னடா பண்ணுவீங்க? அஞ்சலா அஞ்சலா அஞ்சலா, என்ன காப்பாத்த, என்ன காப்பாத்த. என்னையா இது? எங்கயா உன் வேட்டி சட்டையெல்லாம் பழைய முருக மாதிரி வந்து நிக்கிற? அப்படி ஆக்கிட்டாங்க, சீட்டாட்டத்துல தோத்துட்டேன், எல்லாத்தையும் கலட்டிட்டாங்க. கலட்டிட்டானுங்களா? ஐயோ, ரோட்ல இப்படியாவா வந்த? ஐயா, உன்னால என் மானமே போகுதையா. எந்த பக்கம் போகுது இரு சொல்றேன். ஐயா, இங்க எங்கயா வந்த? பேசாம நம்ம வீட்டு பக்கம் போயிருக்கலாமே. போக முடியலையே அஞ்சல, இதுக்கு சொந்தக்காரன் பின்னாடியே துரத்திட்டு வராங்களே. இதுக்கு சொந்தக்காரங்களா? டிராயர் பண்ணி எனக்கு இதையும் வச்சு சூதாடிட்டேன். இப்ப வந்து கெஞ்சற. அஞ்சல ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இங்கிலீஷ் வேறயா? இங்கிலீஷ்ல பேசினா குடுத்துறேன்னு நினைக்கிறியா? அப்ப தெலுங்குல பேசட்டுமா? டப்புஸ்தாவா போட்டேனா பாரு. உன் மானம் போகட்டும், அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஐயோ ஐயோ, பெத்த பொண்டாட்டியே, கட்டின பொண்டாட்டியே சொந்த புருஷனை பார்த்து மானம் போட்டும்னு கேக்குறாளே. நீங்க எல்லாம் மனைவியோட பிறக்கலையா? யாருமே இல்ல. அந்தல என்ன அந்த சத்தம்? யார் இருந்தாலும் ட்ரைனேஜ்ல இறங்கி சாப்பிட வந்திருக்காரா? நோ, இவளோட ஹஸ்பண்ட். அட, இங்கிலீஷ்லாம் பேசுறாரு. படிச்சிருக்காரா? யா, எல்கேஜிலே ஃபெயில் ஆயிட்டேன். முதல்ல வீட்டு கட்ட சொல்லு. ஏன் இதுல ஒரு நல்ல புருஷனா தேடிக்க கூடாது? என்னமா செய்யறது, 3 பிள்ளை ஆயிடுச்சு. இல்லன்னா தேடி இருப்பேன். தேடிக்க எனக்கு வசதி. இந்தாயா பேசாம இரு. நீங்களே சொல்லுங்கம்மா, இந்த ஆளு சூதாட்டத்துல வேட்டி சட்டையெல்லாம் தொலைச்சிட்டு வந்து நிக்குது. சூதாட்டமா? ஆமாங்கம்மா, நான் 10 பாத்திரம் தேய்ச்சி உழைச்சு சம்பாதிக்கிற காசையெல்லாம் இந்த ஆளு கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்து நிக்குது. ஏன் எப்படி இருக்க? கட்டிக்கிட்டவளை காப்பாத்தணுங்கிற பொறுப்பு வேண்டாம் உனக்கு? அதுக்கு தான் சீட்டாடுறேன். சனிய சீட்டு என் கையில பேச மாட்டேங்குது. இந்த பாரு, இனிமே நான் உன் கையில பேச மாட்டேன். நீங்களே சொல்லுங்கம்மா, இத வச்சுக்கிட்டு என்னமா செய்யறது? இத வச்சுக்கிட்டா இந்த ஜென்மத்தை வச்சுக்கிட்டு என்னமா செய்யறது? சரி சரி, அது அவர்கிட்ட இந்த வேலையை பாரு, உழைச்சு சம்பாதிக்கிற வழிய பாரியா. அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, போய் உழைச்சு சம்பாதி. ஓ மை காட், நான் உழைச்சு சம்பாதிக்கிறதா? உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும். பல்பொடி பல்லு வளைக்கு ரொம்ப நாளாச்சு. அநியாயம், என்னையா பெரிய அக்கிரமத்தை கண்டுட்ட? ஊர் உலகத்துல இல்லாது வியாபாரம் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஒரு 10 கிலோ புண்ணாக்குல 10 கிலோ புழுதியை கலந்த. இது தப்பா? நீங்க புழுதியை கலப்பீங்களோ பூங்காங்கொட்டை கலப்பீங்களோ? நான் கேட்க வந்ததே வேற. முதல்ல 4 சாமான்கள் எடுத்து வை. கேட்க வந்துட்டாரு கேள்வி. சீக்கிரையா சுத்தமே காணும். ஏங்க, உங்க பொண்ணுக்கு தெரியல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே, இது அக்கிரமம் இல்லையா? ஒரு அப்பன் தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அக்கிரமமா? அப்ப பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அக்கிரமம் இல்லைங்க. எனக்கு சேர வேண்டிய கமிஷன் வரல, இது அக்கிரமம் தானே? ரொம்ப நல்லா இருக்குதியா. ஏயா, இந்த கல்யாணத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? ஏதோ சின்னஞ்சிருச்சுங்க, அவங்களே செலக்ட் பண்ணி லவ் பண்ணிட்டாங்க. கமிஷன் கேக்குறியே, நீ என்ன அவங்க காதல் பண்றதுக்கு லொகேஷன் பார்த்து கொடுத்தியா? அவங்க லவ் டூயட்டுக்கு டியூன் போட்டு கொடுத்தியா? இல்ல என் மவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்தியா? நான் எங்க பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்கணும்? ஏதோ அவங்க காதல் வளர்றதுக்கு ஒத்தாசை பண்ணியிருந்தா சைட்ல சம்திங் வெட்டி இருப்பேன். இந்த மாதிரி பேசப்படாது. உங்க அப்பனுக்கு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சான் தலையெழுத்து. உங்களுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் தலைவிதி. உங்க பொண்ணுக்கு நான் தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா உங்க குடும்ப புரோக்கர் இல்லையா? என்னங்க இங்க வாங்களேன். சும்மா விட மாட்டாளே. ஏங்க 2 கார் ஏற்பாடு பண்ணதா சொன்னீங்க. அம்பாசிடரா மாருதியா? நாங்க மாருதியில போறோமா அம்பாசிடர்ல போறோமா? முன் சீட்ல உட்காரணுமா பின் சீட்ல உட்காரணுமா? எங்க கார் முன்னால வருமா பின்னால வருமா? மூதேவி, எல்லா காரும் முன்னால் தான் போகும், ரிவர்ஸ் போட்டாதான் பின்னால வரும். இதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு கல. ஆனா புறப்படும் போது கொல்லப்புற கதவை பூட்டுறதுக்கு மறந்துரு. ராஜாவை அமைச்சிருக்கிறேன், வந்த உடனே கேட்டு சொல்றேன். என்ன டிக்கியில ஒரு சாமானியும் காணும், உள்ளேயும் காணும், வெளியிலையும் காணும். பட்ட பகலையே எவனாவது அடிச்சுக்கிட்டு போட்டானா? இந்த மூதேவியே இங்க நிக்கிறான். யோ, இங்க என்ன வேடிக்கையா பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க? சாமான பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க சாமா? இந்த மேல நிக்கிறீங்களா? அறிவு இருக்கா உனக்கு? இதெல்லாம் இங்க வைக்கிறது. நீங்க என்ன சொன்னீங்க? சாமான எடுத்து வைங்க, நீங்க எடுத்து டிக்கில வைங்க சொன்னீங்க. ஒண்ணு என்ன கணக்கு நடக்குது? இதுல புடவை வச்சிருக்கீங்களா இல்ல பணத்தை வச்சிருக்கீங்களா? சிவ சிவ அத பாருங்க, அண்டா குண்டா அடுக்கு தோண்டி தூக்கு கூஜா செம்பு ரொம்ப லட்சணம். சம்பந்தியா போறீங்களா இல்ல சமயக்காரா போறீங்களா? எங்க அம்மிக்கல காணா? வாய் கொழுப்பியா உனக்கு? உன்னை டிக்கில வச்சு மூடணும். ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்து வை. பாப்பா ராஜா, போன காரியம் என்ன ஆச்சு? அங்கிள், கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. 2 கார்னா பெட்ரோல் செலவாகும், வேணா டீசல் போட்டா போதும். வாடகை கம்மி, 15 பேர் போலாம். கரெக்ட். நீ தான்ப்பா என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டவன். ஆமா, இத்தனை சாமானும் அத்தனை ஜனங்களும் வேன்ல கொள்ளுமா?
பாப்போம், இல்லன்னா 2 பேரும் பஸ்ல அனுப்பிச்சிருவோம். வெரி குட். அப்ப என் வீட்டுக்காரிய பஸ்ல அனுப்பிச்சிடுவோம். இம்சை இல்லாம இருக்கும். வேன்ல ஒரு கேன்ல ரொப்பிக்கிட்டு ஜெகஜோதியா போவோம். அதா நீ என்னமோ பட்டணத்துல படிச்சிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இல்லங்க, படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கேன். உனக்கு எதுக்குப்பா வேலை? நீதான் கைவசம் ஒரு வேலையே வச்சிருக்கிறியே. எந்த பொண்ணை காதலிக்கலாம், எந்த பொண்ணை எந்த பையனோட சேர்த்து வைக்கலாம். அடடடடா, பிரமாதமான வேலை. ஏன் அங்கிள், உயிருக்குயிரா காதலிச்ச உள்ளங்களை சேர்த்து வைக்கிறது தப்பா? தப்பு இல்ல. இது என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அப்படி இப்படி பேசி அந்த 2 பேரும் ஒன்னா சேர்த்து வச்சிருப்பேன். எனக்கு வர வேண்டிய கமிஷன் வந்திருக்கும். இப்ப அது போச்சே. இது தப்பு இல்லையா? அப்படி இப்படி பேசுற அளவுக்கு நான் பார்த்த மாப்பிள்ள ஒண்ணும் அசிங்கம் இல்ல. ஏதோ என்னுடைய நல்ல நேரம், பொழுதுக்கும் புண்ணாக்கும் பறிச்சு கொட்டி வித்த காசு வீணா போகல. நல்லா படிச்சு உத்தியோகத்துல இருக்கிற, அதுவும் நம்ம வர்ணத்தை சேர்ந்த மாப்பிள்ளையா மாட்டிக்கிட்டான். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? ஏன் அங்க இருந்த சாமான் இங்க கொண்டாந்து வச்ச? நீங்க எங்க கைய நீட்டினீங்க? உன்னை கொன்ன என்ன? ஐயோ, இதோட போட்டோம். நாங்க பொண்ணை பெத்தவங்க அவசரப்பட்டு கண்டபடி கொடுத்துட முடியுமா? பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறவனா பார்த்து கொடுக்க வேண்டாமா? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருங்க. ஏங்க 1000 காலத்து பயிருங்கிறாங்களே, அதுக்கு என்னங்க அர்த்தம்? விவரங்கட்டத்தனமா கேட்காதயா. ஒரு பயிர் 1000 காலம் இருந்துச்சுன்னா அது அழுகி காஞ்சி செத்துரும். வேம்பு, விஷயத்துக்கு வா. விஷயம் இல்லாம வருவானா அந்த தரகர் வேம்பு? இத பாருங்க. பையன் எப்ப ரிலீஸ் ஆனா? வேலூர்ல எடுத்ததா? வேண்டுதலுக்காக தாடி வளர்த்திருக்காங்க. பையன் பேரு அர்ஜுனன், எம்ஏ படிச்சிருக்கான். கண்ணு ஒரு மாதிரியா இல்லைங்க? அது ஒண்ணு இல்லைங்க, லேசா 1.5 கண்ணு. 1.5 கண்ணா? கேமராவை தான் பார்த்தா நமக்கு எங்கேயோ பாக்குற மாதிரி தெரியுது. என்ன யோசிக்கிறீங்க? கண்ணுல குத்தம் இருந்தாலும் கேஸ்ல ரொம்ப ஏத்தங்க. எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும். தேவையில்லை. யோ, இவனை மாப்பிளையா வீட்டுக்குள்ள விட்டா இவன் என் பொண்ணை பாக்குறானா இல்ல என் புஞ்சாதிய பாக்குறானே தெரியாம போயிடும். ஐயோ, என்ன இவனை இருக்கட்டுங்கிறியா? வச்சுக்க, வேற எடு. எந்த இடத்துல எதை காட்டணும்னு இவனுக்கு தெரியாது. வச்சிருக்கிறத வெளியே எடுத்து காமிச்ச அசந்துருவீங்க. இவனை நீங்க மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அலைய விடாதையா. தம்பி யாரு? பையன் பேரு பரந்தாமன். நீலக்கினியாம் பாளைய நீலகண்ட ஜமீன்தாருடைய ஒரே பையன். பையனுக்கு ஊர்ல ஏகப்பட்ட நஞ்ச புஞ்ச, தோட்டம் துறவு, நிலவு நீச்சம், குளம். என்னடா என்ன வரல? தேங்க்யூ. எவ்வளவு ஆச்சு? 8:15 வர வேண்டியவன் 8:23 வந்திருக்க. 8 minutes difference. Fool, idiot, rascal. 8 நிமிஷமா? மை காட். 8 நிமிஷம் உதைக்குது. நீ டெல்லிக்கு போய் பிரைஸ் வாங்க மாட்ட. சொதப்பிடுவ. போடா மீன் பிடிக்கிறதுக்கு. ஏய், சும்மா நிறுத்துறா. உன்ன மாதிரி மோட்டார் பைக் ஓட்டி கீழே விழுந்து சில்லு பொறுக்கிற விவகாரம் இல்ல. மேரத்தான் ரேஸ், அதை புரிஞ்சுக்க. ஏய், எதுக்கு இப்ப 2 பேருக்கும் சண்டை? அவன் உன் மேல இருக்கிற அக்கறை தானே சொல்றான். நீ டெல்லி போய் ஓட்டப்பந்தயத்துல பரிசு வாங்கினா எங்களுக்கு தானே பெருமை. இந்த மாதிரி 7 நிமிஷம் 8 நிமிஷம் பிராக்டிஸ்லயே உதச்சுதுன்னா அப்புறம் நீ டெல்லி போய் என்னடா அந்த வார்த்தை? சொதப்பிடுவ. சொதுப்பிடுவ. ஆமா, ஜூஸுக்கு பதிலா கஷாயம் கொடுத்தா சொதப்பர் தானே, அதுக்கு மேலேயே பண்ணுவேன். என்ன கஷாயம்டா இது? சுக்கு கஷாயம். ஏற வண்டியில. குட் மார்னிங். குட் மார்னிங். ரொம்ப சாப்பிட்ட. தேங்க்யூ. ஏய் ஏய் ஏய், பாலு, பாலு. குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். ஆமா, கிரி இந்த ரன்னிங் பிராக்டிஸ வேற எங்கேயா வச்சு கூடாதா? அதை ஏன் கேக்குற சாந்தி? வர வெள்ளிக்கிழமை டெல்லி போறான்ல, ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்க. அதுக்கு பிராக்டிஸ் பண்ற லட்சணம். ஆமா, பாலு எங்க? கிச்சன்ல இருக்காரு. ஓ, ஏன் புடுங்குற? டேய், போது நிறுத்துடா. கிச்சன்லயுமா ரன்னிங் பிராக்டிஸ்? பாலு, ஐ வில் மேக் இட். அன்னைக்கு 8 நிமிஷம் லேட் ஆச்சுல்ல, இன்னைக்கு ஜஸ்ட் 2 minutes. நாளைக்கு தான் ஃபைனல் பிராக்டிஸ். அப்படியா?
வெரி குட். ஏய் காஃபி எனக்கு தானே? சாந்திக்கு. ஏய் நான் குடிச்சிரேன்டா ப்ளீஸ். அப்படியா? ஹெல்த். Thank you. என்னது? காஃபிடா? சரக்கு மாஸ்டர் உள்ள இருக்காரு, உனக்கு ஒண்ணா போய் வாங்கிக்கப்பா. கிரி இந்த ஸ்போர்ட்ஸ் பனியன் நானும் பாலும் சேர்ந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். டெல்லியில பிராக்டிஸ் பண்ணும்போது இதை போட்டுக்க, கண்டிப்பா ஜெயிப்ப. ஆமா கிரி, உனக்காகவே நாங்க மவுண்ட் ரோடு பூரா தேடி வாங்கணும். நீ கண்டிப்பா ஜெயிச்சாகணும். அப்போதான் எங்களுக்கு சந்தோஷம், பெருமை. தேங்க்யூ பாலு. தேங்க்யூ சாந்தி. ஏய் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே நிக்காதடா. பாலு, ஏய் என்னடா இது? ஒருத்தர் ஜெயிச்சு வரணும்னா உங்களை மாதிரி உண்மையாவே உற்சாகமூட்டவங்க தான் முதல்ல வேணும். அந்த விதத்துல நான் அதிர்ஷ்டசாலி. கண்டிப்பா ஜெயிப்பேன். நிச்சயமா பரிசோட வந்து பாப்பேன். ஆல் தி பெஸ்ட் கிரி. என்னடா பேசாம நிக்கிற? நீ இன்னைக்காவது கரெக்ட் டைமுக்கு வரணும். இன்னைக்கும் 2-3 நிமிஷம் சொதப்புனா நாளைக்கு நீ டெல்லிக்கு போக வேண்டாம். நான் பாலுக்கு போன் பண்ணி டெல்லி ஃபிளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்றேன். என்ன என்னடா ஆச்சு உனக்கு? எதை கேட்டாலும் ஊங்குற? ஓ இன்னைக்கு நீ ஓடுறது தானே கடைசி தடவை, ஐ மீன் கடைசி பிராக்டிஸ். அதனால தான் உன்னால பேச முடியல. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நீ சரியா 7:05 இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணு. நான் ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கம் போய் நிக்கிறேன். நீ அங்க வந்ததும் நான் உன்னோட சேர்ந்துக்கிறேன். ஓகே டன். பெஸ்ட் ஆஃப் லக். பையனுக்கு என்ன சித்ரா? தரகர் நல்ல பையன் சொன்னாரே. இருக்கட்டுமே, ஆனா மனசுக்கு பிடிக்கணும் இல்லையா? என் மனசுக்கு பிடிக்காத ஒருத்தரோட என்னால குடும்பம் நடத்த முடியாது. பிளீஸ், நான் உன் தங்க இல்லையா? எனக்காக அந்த கும்பல நீதான் எப்படியாவது வெளியே அனுப்பணும். பிளீஸ் பிளீஸ் நிவா, பிளீஸ். சரி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அதுல பாருங்க. எதுல சொல்லுங்க. பையனை எங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. நமக்கு பிடிச்ச என்ன இருக்கு? புரிஞ்சுக்க வேண்டியவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா சரிதான். பொண்ணை காட்டலையே. என்னங்க நீங்க வச்சுக்கிட்டு காட்டக்கூடாதுன்னு வந்தனியா? அலங்காரம் ஆயிடுச்சுல்ல, சீக்கிரமா கூட்டிட்டு வா. சரிங்க. என்னங்க இந்த சத்திர வச்சு என்கிட்ட சொன்னீங்கல்ல, ஆமா. அத ஐயாட சொல்லிருங்க. என்ன ஏதோ குத்துறோம் குடையறோம்னு? அட சத்திரமுங்க, ஆ. நம்ம சொந்தக்காரங்க ஜனங்க கொஞ்சம் அதிகம், கூட்டம் ரொம்ப வரும். பெரிய சத்திரமா புடிச்சுக்கிட்டா. ஆமா ஆமா, பணக்காரங்க விட்டு கல்யாணம்னாலே கூட 10 பேர் திங்க வருவானுங்களே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இந்த தொகுதியே வளர்ச்சி பந்தல் போட்டுறேன். பாத்துமா படிக்கட்டு. சரி, உங்களை நமஸ்காரம் பண்ணிக்கமா. காலேஜ்ல படிச்ச பொண்ணு நமஸ்காரம் பண்றதுக்கு ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணுது. இந்த காலத்து பொண்ணுங்க கையெடுத்து கும்புறதே பெரிய விஷயமுங்க. சின்ன இல்லையா சம்பத்து நடுவுல நிக்குத, அதான் பொண்ணு. அதை மட்டும் நல்லா பாத்துக்கோ. ஏங்க பேசாம இருக்க? பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, பேசி முடிச்சிருக்கு. அப்புறம் என்ன சம்மதம் கிடைச்சு போச்சு, சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லிடுங்க. இந்த பாருங்க, நான் கட் அண்ட் ரைட்டாவே சொல்லிடுறேன். எனக்கு இந்த வரதட்சணை சீர்வரிசை இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க.
ஏதோ இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம்னு சொல்றாங்களே அதுக்காக ஒரு 35 பவுன் ரவுண்டா 40 பவுன் கொடுத்துருங்க. அது போதும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. பொண்ணு கல்யாணத்துக்காகவே இவ ஒரு 50 பவுனை தனியா ஒதுக்கி வச்சிருக்கிறான். அதுல ஒரு கவச்சம் பண்ணி பொண்ணுக்கு போட்டு அனுப்பி வைக்கிறோம். தாய்க்குள்ளவே என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. எங்க அப்பனை காணோம். சபாஷாரி, நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நம்ம சொத்தை எல்லாம் இத இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எழுதி கொடுத்துருங்க. அடுத்த வர சொத்துக்கு நாம தெருவில் நினைக்கலாம். தம்பி என்னடா சொல்ற? சுமாரவா, நான் பிசினஸ் பண்றதுக்கு உன் புருஷன் பணம் கொடுக்க மாட்டான். ஆனா இது இங்க இருக்கிற மூதவிகளுக்கு வாரி வாரி கொடுக்குமா? யாரியாது? புண்ணிய குடியோட புள்ள. இந்த குடி குடிச்சிருக்கா? குடிகார குடும்பம்னு சொல்லவே இல்லையே. எந்திரடா, இந்த மரியாதை கட்ட குடும்பம் நமக்கு தேவையில்லை. வாங்க போலாம். என்னங்க? அடச்சே, கொஞ்சம் கூப்பிடுங்களா அவங்கள? ஐயா ஐயா கொஞ்சம் நில்லுங்க. ஐயா என்னடா அறிவா? என்னங்க எங்க போறீங்க? ஐயோ, அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்னடா நிவாஸ் இதெல்லாம்? இந்தா உன் பாட்டன் சேர்த்து வச்ச சொத்துல உன் பங்கு. ஏண்டா, கேவலம் இந்த பணத்துக்காகத்தானே இந்த குடும்பத்தை கேவலப்படுத்தி உன் தங்கச்சியோட கல்யாணத்தை நிறுத்தினேன். இப்ப சொல்றேன், இனிமே உன் நிழல் கூட இந்த வீட்டு மேல படக்கூடாது. நாளைக்கே நான் செத்தாலும் கொள்ளை வைக்க நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டா போடா. யாரு? யாரு? யாரு நீங்க? ஏன் இப்படி பேய்மழை அடிக்குது? ஏன் இந்த தெருவில் ஒதுங்க ஒரு இடம் கூட இல்ல? இந்த பேய்மழை ஓயற வரைக்கும் இதுதான் என் வீடு. இங்கதான் நான் இருக்க போறேன். இந்த மாதிரி சின்ன சத்தத்துக்கெல்லாம் எப்படி பயந்தா? எப்படி? அவங்க பேசுறது என்னைக்குமே புரியாது. நீ என்னத்தான் நம்பியாகணும்? நீ நம்ப போற. உங்களை எல்லாம் ஒரு ஓவியம் வரைய போறேன். நீயும் போய் நில்லு. நீ நிக்க மாட்ட, எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் போய் நில்லுங்க. கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். நடக்க போறது எல்லாமே எனக்குத்தான் தெரியும். ராஜா, உன் தம்பி நிவாஸ், சுரேஷ், கிரி.
எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கீங்க. இங்க இல்லாத என் வருங்கால கணவர் பாலுவையும் வரைஞ்சிருக்கீங்க. என்ன மட்டும் வரையலையே. ஏன்? எனக்கு தான் எல்லாம் தெரியலே. முகத்துல சவக்கலை இருக்கிறவங்கள மட்டும் தான் நான் வரைகிறேன். என்ன நம்பு தாத்தி, நான் சொல்றத நம்பு. சாந்தி, நான் இது இங்க மாட்டட்டுமா? எங்க? ஐயா வேண்டாம். வேண்டாம். இங்க சரி, நல்லாவே இல்ல. இங்கேயும் நல்லா இல்லையா? சரி, அப்ப நான் ஒண்ணு பண்றேன். இதை எடுத்து இங்க மாட்டிடுறேன். ஐயா, கலர் காம்பினேஷன் சரியா இல்லையே. அப்படியா? அப்ப கடைசியில நான் இதை கழுத்துல தான் மாட்டிக்கணும். இப்ப நல்லா இருக்கேன். என்ன மியூசிக் இல்லாம டான்ஸ் ஆடுற? இதை எடுங்க. என்ன? நம்ம 2 பேருக்கு நடுவுல இந்த போட்டோ இருந்தா இப்படி கட்டி பிடிக்கும் போது இடைஞ்சல் தானே? அத சொல்றியா? மறுபடியும் இடைஞ்சல். சாரி, இந்த போட்டோ நாம வேற ரூம்ல மாட்டிக்கலாம். இப்ப நாம இடைஞ்சல் இல்லாம அதுவா?